கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் சபையினுடைய விசுவாச கோட்பாடுகள் குறித்து சற்று நேரம் நாம் தியானிக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த பொருள் குறித்து நாம் தியானித்து வருகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். முதலாவதாக நாம் இந்த கோட்பாடுகளிலே நம்முடைய விசுவாச அறிக்கை ஒவ்வொன்றையும் நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற வேதாகமத்தை குறித்து நாம் முதல் 2 செய்திகளிலே நாம் தியானித்தோம். அதன் பின்பு தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த 2வது கோட்பாடு அது என்ன என்பதை குறித்தும் நாம் தியானித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 3வது ஆர்டிக்கிள், முதலாவது அந்த கோட்பாடு என்பது நம்முடைய தேவனை பற்றியது, திருத்துவ தேவனை பற்றியதான கோட்பாடு. 2வதாக பரிசுத்த வேதாகமத்தை குறித்ததான நம்முடைய கோட்பாடு. 3வதாக தேவனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் சத்ருவாக விளங்குகின்ற சாத்தான், அவனை குறித்ததான எதிராளி சத்ருவை குறித்ததான கோட்பாடு. இன்றைக்கு நாம் நம்முடைய விசுவாச கோட்பாடுகளிலே 4வது கோட்பாடு குறித்து உங்கள் மத்தியில் நான் சற்று நேரம் உரையாட வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த 4வது கோட்பாடு என்னவென்றால், ஆதியில் தேவனின் சாயலில் உருவாக்கப்பட்டிருந்த மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையின் மூலம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தனக்கிருந்த மகிமை மற்றும் உடைமைகள் அனைத்தையும் இழந்துவிட்டான் என விசுவாசிக்கின்றோம். மனிதனுடைய படைப்பும் வீழ்ச்சியும் என்கிற தலைப்பிலே நாம் இந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். மனிதனுடைய படைப்பும் அவனுடைய வீழ்ச்சியும். ஆதியில் தேவனுடைய சாயலிலே மனிதன் உருவாக்கப்பட்டிருந்தான். தன்னுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்து தேவன் தனக்கு கொடுத்திருந்த மகிமை மற்றும் எல்லா உடைமைகளையும் அவன் இழந்து போனான். இது நம்முடைய இந்த 4வது கோட்பாடாக விளங்குகிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய இந்த உலக கோளிலே, இந்த பூமியிலே அவர் பிறந்ததனுடைய நோக்கத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இழந்து போனதை மீட்கவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருக்கிறார் என்பதாக, மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். இழந்து போனதை மீட்க ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். எதை இழந்து போனார்? அவர் மனிதனை இழந்து போனார். மனிதன் தேவன் தனக்கு கொடுத்திருந்த சாயலையும் அவனுடைய எல்லா உடைமைகளையும் அவன் இழந்து போனான். ஆகவே இழந்து போன மனிதனை தேடி மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதன் மூலம் அவன் இழந்ததான மகிமையையும் அவனுடைய உடைமைகளையும் மீட்டு அவனிடத்தில் கொடுக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்குரியவனாக அவனை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் வந்தார். மனிதனுடைய தோற்றம் மற்றும் அவனுடைய வீழ்ச்சி, இதை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். மனிதனுடைய தோற்றம் குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27வது வாக்கியங்களில் நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27வது வாக்கியங்களிலே, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்.
ஆணும் பெண்ணுமாக அவர்களை அவர் சிருஷ்டித்தார். ஸோ இந்த வாக்கியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன? தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்தார். அவனாக உருவாகவில்லை, அவனாக இந்த பூமியிலே வந்துவிடவில்லை. மனிதனை தேவன்தான் படைத்தார் என்கிறதான நிலையிலே தான் நாம் மனிதனை குறித்ததான கோட்பாட்டை கொண்டிருக்கின்றோம். மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன். மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே 4வது வாக்கியத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் குறிப்பிடுகின்றார். மத்தேயு 19:4 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மொழிந்த வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆதியிலே மனிதனை உண்டாக்கினவர், அவர் ஆதியிலே மனிதனை உண்டாக்கினார், படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதை நாம் விசுவாசிக்கின்றோம். இந்த கோட்பாட்டிற்கு எதிராக சில மனித விஞ்ஞான ரீதியான சில கோட்பாடுகள் எல்லாம் உண்டு. அதில் ஒன்று பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரு வெடிப்பு கோட்பாடு, பிக் பேங் தியரி. அந்த தியரியை உலகத்திற்கு கொடுத்தவர் ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட், பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட், ஜார்ஜஸ் லெமட்டர் என்கிறதான ஒரு மனிதர். அவர் தான் இந்த பிக் பேங் தியரியை உலகத்திற்கு கொடுத்தார். அந்த கோட்பாட்டின்படி, அவர் கொடுத்த அந்த கோட்பாட்டின்படி, அண்ட சராசரங்களிலே இருந்த ஒரு பெரிய கோள் மிக அதிகமான உஷ்ணத்தில் அது ஒரு விசை வெடித்து சிதறிவிட்டது. அந்த வெடித்து சிதறிய அதனுடைய துகள்களிலே ஒன்று வந்து பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அந்த உஷ்ணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் குளிரடைந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கூலாகி அதற்கு பின்பு அது சமுத்திரமாக மாறி அந்த தண்ணீரிலிருந்து பலவிதமான மச்சங்கள், அதற்கு பின்பு ஒரு செல் பிராணி, மச்சங்கள், பறவைகள் இவைகளெல்லாம் தோன்றினது என்பதாக அந்த கோட்பாடு செல்கிறது. அது மனிதனை இறைவன் உண்டாக்கினார் என்கிற கோட்பாட்டிற்கு விரோதமான ஒரு கோட்பாடாக பிக் பேங் தியரி என்பது காணப்படுகிறது. இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்றை சார்லஸ் டார்வின் என்பவர் எழுதினார். அதிலிருந்து பிறந்த ஒரு தியரி தான் தியரி ஆஃப் எவல்யூஷன், அந்த பரிணாம கொள்கை என்று விஞ்ஞானத்திலே அழைப்பார்கள். அந்த தியரியின் மூலமாக உலகத்திற்கு அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் தண்ணீர் நிரம்பி இருந்தது. அதில் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென்று ஒரு செல் பிராணி ஒன்று தோன்றிவிட்டது. தோன்றி அது அப்படியே நீந்தி கொண்டே இருந்தது. பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் அவ்விதமாய் அது நீந்தி கொண்டே இருந்தது. திடீரென்று அதற்கு இறக்கைகள் முளைக்க ஆரம்பித்து விட்டது. இறக்கைகள் முளைத்து அது பறக்க ஆரம்பித்து விட்டது. அது தரையிலே வந்தது. பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு பறந்து வந்த அந்த பட்சியானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் சுருங்கி அது ஒரு குரங்காக மாறிவிட்டது. அந்த குரங்கும் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு வாலெல்லாம் சுருங்கி இன்றைக்கு இருக்கிற மனித ரூபத்தில் அவன் தோன்றிவிட்டான் என்று சொல்லி இந்த பரிணாம கொள்கையை அவர் வகுத்து கொடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான மக்கள் அந்த பரிணாம கொள்கையை இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாம் படைப்பு கோட்பாட்டை உடையவர்கள். மனிதனை தேவன்தான் படைத்தார். இப்பொழுது மனிதன் எப்படி இருக்கிறானோ, ஒருவேளை தேவனுடைய மகிமையை இழந்து போயிருக்கலாம். ஆனால் ரூபத்தில், சாயலில், எல்லாவற்றிலும் தேவ மகிமை அவனிடத்தில் இல்லை. ஆனால் தேவன் எவ்விதமாய் உருவாக்கினாரோ அந்த நிலையில் இன்றைக்கு மனிதன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் உலாவி கொண்டிருந்த போது அவர் எவ்விதமாய் காணப்பட்டாரோ அந்த நிலையிலே மனிதனை ஆண்டவராகிய தேவன் படைத்தார். அவன் மகிமையை இழந்து போனான். மகிமை இழந்தவனாக உலகத்திலே அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். இது நம்முடைய படைப்பு கோட்பாடு. ஆகவே ஆதியிலே இறைவனே மனிதனை படைத்தார் என்கிறதான அந்த கோட்பாட்டை நாம் உடையவர்களாக இருக்கிறோம்.
அந்த மனிதனை படைத்து எப்படி படைத்தார் என்றால், மண்ணிலே இருந்து அவனை உருவாக்கினார். மண்ணிலே இருந்து மனிதனை அவர் உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் மனிதனாக மாறினான். அதற்கு பின்பு அவன் வாழ்வதற்காக ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கி தான் படைத்த மனிதனை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்து, நீ இந்த தோட்டத்தை பண்படுத்து என்று அவர் சொன்னார். இந்த தோட்டத்தை என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் சகல விதமான விருட்சங்களையும் உருவாக்கி வைத்திருந்தார். நீங்கள் எல்லாவித விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது என்று அவர்களை பார்த்து கட்டளை கொடுத்திருந்தார். புசித்தால் புசிக்கலாம், புசித்தால் சாவீர்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் வாழ்வீர்கள். மற்ற கனிகளை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த 2 கனிகளை வித்தியாசப்படுத்தினார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் தேவ மகிமையில் வாழலாம். அதை விடுத்து நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம் என்று சொல்லி அதனுடைய கனியை நீங்கள் புசித்தால் சாவீர்கள் என்கிற 2ஐயும் முன்னாலே வைத்து, சாய்ஸ் வாஸ் மேன்ஸ், மனிதன் தெரிந்தெடுத்து கொள்ளும்படியாக அவனுக்கு முன்பு அது வைக்கப்பட்டது. அதில் இறைவனுடைய வார்த்தைகளை அவன் நம்பாமல், இறைவனுடைய வார்த்தைகளை அவன் சந்தேகப்படத்தக்கதாக சத்ருவானவன் உள்ளே வருகிறான். அந்த சத்ருவானவன் எவ்விதமாய் படைக்கப்பட்டான், விழுந்தான் என்பதை குறித்து போன கோட்பாட்டிலே நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். அவன் மனிதனை விழத்தள்ள வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய ஏற்பாட்டை அவமாக்க வேண்டும் என்பதற்காக அவன் அந்த தோட்டத்திலே வந்து ஒரு பாம்பின் உள்ளே பிரவேசித்து, ஒரு சர்ப்பத்தின் உள்ளே அவன் பிரவேசித்து ஏவாளிடத்தில் பேசி அவளிடத்தில் அவன் வித்தியாசமான காரியங்களை, தேவனுடைய நன்மையான அந்த ஈவுகளின் மீது ஒரு சந்தேகத்தை அவன் உண்டாக்கி விடுகிறான். நீங்கள் அந்த கனியை புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ, புசித்தால் நீங்களும் தேவனை போல மாறிவிடுவீர்கள், ஆகவே தான் தேவன் இதை ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்று அவளிடத்திலே தவறாக உபதேசித்து விட்டார். ஏற்கனவே அவர்கள் தேவ மகிமை உடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இவன் சொன்ன அந்த சந்தேக வார்த்தையின் மூலமாக ஏதோ ஒன்று தங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது போல அவள் அவனை நம்பி தேவனுடைய வார்த்தைகளை அவமாக்கி கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திற்குள்ளே விழுந்து விட்டதினால் பாவம் மனிதர்களுக்குள்ளே பிரவேசித்து விட்டது என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வாக்கியங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 16, 17 ஆகிய வாக்கியங்கள், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். 3ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 12 வரையிலும் வாசித்து பார்ப்போமேயானால், அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்று அவன் உரைத்தான். ஆக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே கீழ்ப்படியாமை என்னும் பாவம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது. இதை ஏசாயா 43:27 நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:27 நாம் வாசித்து பார்ப்போமேயானால், அங்கே அவ்விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆதி தகப்பன் ஆகிய ஆதாம் பாவம் செய்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:27, உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் இஸ் a definite statement. ஆக ஆதி தகப்பனாகிய ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் அவனும் தேவ சமூகத்தை இழந்து போனான். அவருக்கு பின்பு அவருடைய வழி வந்த அவருடைய சந்ததியாரான அனைத்து மக்களும் அந்த ஜன்ம பாவம் என்பதிலே விழுந்து போனார்கள். இதை குறித்து ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 5ஆம் அதிகாரம்
12வது வாக்கியத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அருமையாக எடுத்துரைப்பார். ரோமர் 5:12 நாம் வாசிப்போமேயானால் பாருங்கள், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஸோ ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே மரணம் பிறந்தது. அதன் மூலமாக அனைத்து மக்களுக்குள்ளும் பாவமும் மரணமும் பிரவேசித்து விட்டது என்பதாக இந்த கோட்பாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. இறைவன் மனிதனை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இறைவன் அவர்களுக்கு ஒரு கற்பனையை கொடுத்தார். அந்த கற்பனையை மீறினது நிமித்தமாக பாவத்தில் விழுந்து போனார்கள். மூன்றாவதாக, மனிதனுடைய அந்த இழப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது அவனுடைய படைப்பு, அதன் பின்பு அவனுடைய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியினால் ஏற்பட்ட இழப்பு, லாஸ் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக அவன் தேவனுடைய மகிமையை இழந்து போனான். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 23வது வாக்கியம் நமக்கு அவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக முதலாவதாக தேவ மகிமையை அவன் இழந்து போனான். அதற்கு வேறு விதமான வார்த்தை கெட்டு போனார்கள், நன்மை அவர்களிடத்தில் இல்லை என்கிற வார்த்தையும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. 53ஆம் சங்கீதத்தில் அவ்விதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 53:3 வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் எல்லாரும், அவர்கள் என்று சொன்னால் மனுக்குலம், அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஸோ முதலாவதாக மகிமையை இழந்து போனான், தேவனுடைய அவர் கொடுத்ததான மகிமை. இரண்டாவது, அவன் கெட்டு போனான், தன்னிலே கெட்டு போனான். அவனுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆற்றல் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் தன் ஆசையையும் இழந்து போனான். என்ன ஆஸ்தி? எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் அவனை பார்த்து, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்கள் என்கிற அதிகாரத்தை தேவன் ஆதாம் ஏவாளுடைய கரத்திலே கொடுத்திருந்தார். தேவ மகிமை அற்று போனது நிமித்தம், கெட்டு போனது நிமித்தம் ஆசியையும் இழந்து போனார்கள். யாரிடத்தில் இழந்து போனார்கள்? பிசாசினிடத்திலே, சாத்தானிடத்திலே, சத்ருவனிடத்திலே இழந்து போனார்கள். எழுதி கொடுத்துட்டான், எனக்குரியதெல்லாம் உமக்கு தான். ஏன்னா அவனுடைய வார்த்தையை கேட்டு அவனுக்கு அடிமையாக மாறி போய்விட்டதினாலே இவனுக்கு சொந்தமான எல்லாவற்றிற்கும் அவன் உரிமைக்காரனாக மாறி போய்விட்டான். ஆகவே தான் கடந்த செய்தியிலே நாம் பார்த்தோம், அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். ஆகாயத்தின் அதிகார பிரபுவாக இருக்கிறவன் உலகத்தின் அதிபதியாகவும் அவன் மாறி போய்விட்டான். ஆகாயத்தின் அதிகார பிரபுவாக வான மண்டலங்களிலே தன்னுடைய சேனைகளோடு அவன் இருக்கிறான். பூமியிலே மனிதனை கவர்ந்து அவனை அடிமை கொண்டு அவனுக்கு சொந்தமானதையெல்லாம் அபகரித்து கொண்டதினால் பூமியின் அதிபதியாகவும் அவன் மாறி போனான். பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது அவன்தான் பூமியின் அதிபதி என்று ஆண்டவரே யோவான் 14:30 உரைத்தார். யோவான் 14:30 அவர் சொல்லும் பொழுது அங்கே அவனை அதிபதி என்று சொல்லி உரைக்கின்றார். அது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. உலகம் துன்மார்க்கர் கையில். துன்மார்க்கர் யார்? சாத்தானையும் சாத்தானை பின்பற்றுகிற மக்களையும் வேதம் துன்மார்க்கர்கள் என்று அழைக்கிறது. ஆக சாத்தானுடைய கரத்தில், சாத்தானை பின்பற்றுகிறவருடைய கரத்தில் இந்த உலகம் விடப்பட்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே ஆதாம் தனக்குறிந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தையும் இழந்து போனான். தேவ சமூகத்தை இழந்து போனான். ஆதியாகமம் 3:23-24 வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவன் துரத்தி விடப்பட்டான். ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனோடு
உலாவி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தம்முடைய பிள்ளைகளோடு அவர் உலாவி கொண்டே இருப்பார். இப்பொழுது தோட்டத்தை விட்டு மனிதனை அவர் துரத்தின போது தமது சமூகத்தில் இருந்து அவர்களை துரத்தி விட்டார். தேவ சமூகத்தை இழந்து போனான். மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் அவன் இழந்து போன காரியங்கள் என்ன? ஒன்று, மகிமையை இழந்து போனான், கெட்டு போனான், நன்மை செய்வதை ஒழித்து விட்டான், காணப்படவில்லை. ரெண்டாவது, தனக்கு தேவன் கொடுத்திருந்த எல்லா உடைமைகள் ஆஸ்திகளை எல்லாம் பிசாசினிடத்தில் அவன் இழந்து போனான். மூன்றாவது, தேவ சமூகத்தையும் அவன் இழந்து போனான். ஆகவே வீழ்ச்சியினுடைய அந்த விளைவு, மனிதன் படைக்கப்பட்ட போது மகிமையாய் படைக்கப்பட்டான். வீழ்ச்சி அடைந்த போது அந்த மகிமை எடுபட்டு போயிற்று, ஆஸ்தி அவனை விட்டு போயிற்று, அவன் கெட்டு போனவனாகவே காணப்பட்டான், தேவ சமூகத்தை இழந்து போனான். நான்காவதாக, மனிதனுக்கு இப்பொழுது என்ன தேவை? அவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான்? எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே இருக்கிறான். தேவனுடைய சமூகத்தை இழந்து போன நிலையில் இருக்கிறான். தேவனை விட்டு தூரமாய் நிற்கின்றான். அவனுக்கு நன்மை செய்கிற எண்ணத்தை அவனால் கொள்ள முடியவில்லை. எதை எடுத்தாலும் தவறுதான் செய்கின்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற மனிதனுக்கு என்ன தேவை என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. அதைத்தான் ஏற்கனவே நான் சொன்னது போல லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார். ஆகவே மனிதனுக்கு தேவை ஒரு ரட்சகர், மனிதனுக்கு தேவை ஒரு மீட்பர். இவன் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டான், அடிமையாக கிடக்கின்றான். ஆகினால் அவனையும் அவனுக்கு சொந்தமான அனைத்தையும் மீட்பதற்கான ஒரு மீட்பர், விடுவிப்பதற்கான ஒரு விடுதலையாளர் இன்னைக்கு மனிதனுக்கு தேவை. லூக்கா 19:10 அதை சொல்லுகிறது. அதே போல சங்கீதம் 51 நாம் தாவீதினுடைய அந்த பாடலிலே அவ்விதமாக இழந்து போனதையெல்லாம் கர்த்தர் எனக்கு மீட்டு தாரும் என்றவர் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பார். அங்கே பார்க்கிறோம், மனிதனுக்கு தேவை தேவ சமூகம். என்ன வேணும்? தேவ சமூகம் மனிதனுக்கு வேணும். ஏன்னா அதைத்தானே இழந்து போனான். அதைத்தான் ஏதேனில் கொண்டிருந்த தேவ சமூகத்தை இழந்து போனான். ஸோ ஹி நீட்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ். தேவ சமூகம் மனிதனுக்கு வேண்டும். சங்கீதம் 51 அங்கே நான் பார்க்கின்ற பொழுது பாவம் செய்த ஆத்துமாவினுடைய ஒரு புலம்பலை குறித்து நம்மால் வாசிக்க முடிகிறது. பாவம் செய்த ஆத்துமா எப்படி புலம்புகிறது பாருங்கள். 9 முதல் 11 வாக்கியங்களிலே, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியன் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். ஆக உமது சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டு நிற்கிற மனிதனுக்கு தேவ சமூகம் அவசியம் என்பதை பார்க்கிறோம். தேவ மகிமை அவனுக்கு வேண்டும். தேவ சமூகத்தை இழந்தான், அது திருப்பி கொடுக்கப்பட வேணும். தேவ மகிமை இழந்து நிற்கின்றான், அதுவும் அவனுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேணும். ரோமர் 5:2 வாக்கியத்திலே இயேசு கிறிஸ்துவினாலே நாம் அடைந்ததான அந்த நிலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தில் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையை இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக மனிதனுடைய தேவை முதலாவது தேவ சமூகம், இரண்டாவது தேவ மகிமை. பார்த்து கொள்ளுங்கள். எபிரேயர் 2:10 வாக்கியத்திலும் அதை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். எபிரேயர் 2:10 நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். 2:10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பட்ட பாடுகளுடைய அவசியம் என்னவென்று கேட்டால், அநேகம் பிள்ளைகளை எங்கே கொண்டு வர வேணும்? மகிமையிலே கொண்டு வந்து நிறுத்த வேணும். அவன் இழந்து போன தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு வரணும். அவன் இழந்து போன தேவ மகிமையை மீட்டு கொடுக்க வேணும். அவனுடைய ஆளுகை,
சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா? இப்பொழுது அந்த ஆளுகை கைமாறி போய்விட்டது, சத்துருனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த ஆளுகையையும் கர்த்தராகிய தேவன் மீட்டு கொடுக்க வேணும். 2 தீமோத்தேயன் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்திலே விதமாய் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:12 பாருங்கள். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட நாம் ஆளுகையும் செய்வோம். அவரோடு இருந்த ஆளுகையை தான் நாம் இழந்து போனோம். நமக்கு இப்பொழுது அந்த ஆளுகை திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இன்றைக்கு மனிதனுடைய தேவை. விழுந்து போன மனிதனுக்கு இவைகளெல்லாம் தேவையாக இருக்கிறது. ஸோ எதை குறித்தெல்லாம் நாம் சிந்தித்தோம் பாருங்கள். மனிதனுடைய தோற்றத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். மனிதன் எந்த விதமான விஞ்ஞான கோட்பாடுகளின் அடிப்படையில் உலகத்தில் தோன்றவில்லை. பலவிதமான விஞ்ஞான கோட்பாடுகள் இருக்கின்றன. அவைகளின் மூலமாக நாம் உலகத்தில் தோற்றுவிக்கப்படவில்லை. தேவனே மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார். அவன் பரிணாம வளர்ச்சி கொண்டவன் அல்ல. அது ஒரு செல் பிராணியாக, அப்புறம் செதில்கள் உள்ள பிராணியாக, இறக்கைகள் உள்ள பிராணியாக, வால் உள்ள பிராணியாக, அதற்கு பின்பு மனிதனாக பல கோடிக்கணக்கான ஆண்டுகளை உள்ளடக்கி அந்த பரிணாம கொள்கையின் அடிப்படையிலே மனிதன் தோன்றவில்லை. அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவன் மனிதனை உண்டாக்கினார். இரண்டாவது, அந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அவன் வீழ்ச்சி அடைந்து போனான். மூன்றாவதாக, அவன் வீழ்ச்சி அடைந்தது நிமித்தம் அவன் என்னென்ன காரியங்களை இழந்தான் என்பதை பார்த்தோம். மகிமையை இழந்தான், கெட்டு போனான், நன்மை செய்யும் திராணி அற்று போயிற்று, ஆசியை இழந்தான், தேவ சமூகத்தையும் இழந்து போனான். ஆகவே மனிதனுக்கான தேவை என்ன? ஒன்று தேவ சமூகம், இழந்து போன தேவ சமூகம், இழந்து போன தேவ மகிமை, இழந்து போன ஆளுகை. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பூமி அவன் ஆளுகை செய்யும்படி கொடுக்கப்பட்டது. ஸோ இவைகளெல்லாம் மனிதனுக்கு திரும்ப அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மனிதனை குறித்த இந்த கோட்பாட்டை நாம் விசுவாசிக்கிறோம். எவ்விதம் இது உண்டாகும்? இழந்து போன இந்த மகிமையெல்லாம் எப்படி மீட்டுக்கொள்ள முடியும்? அதற்கான வழிதான், ஏற்பாடுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதாக வேதம் உரைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் 20வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். கொலோசையர் 1:20 நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதன் இழந்து போன அனைத்தையும் மீட்டு மீண்டும் மனிதனை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்வது தேவனுக்கு பிரியமாயிற்று. அதுதான் தேவன் மனிதனுக்காக செய்த மிகப்பெரிய ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டிற்கு பெயர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அவருடைய இரத்தத்தினாலே அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அதை விசுவாசிக்கின்ற பொழுது, நாம் இந்த காரியங்கள் அனைத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாக இப்பொழுது மீட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படுவார். அன்றைக்கு நாம் இந்த சரீரத்தில் இருந்து மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு சேர்ந்து அதன் பின்பு என்னென்றைக்கும் நாம் கர்த்தரோடு எங்கே இருந்தது போல, ஏதேனிலே ஆதியில் இருந்தது போல என்னென்றைக்கும் கர்த்தரோடு கூட நாம் இருப்போம். கடைசி காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வேதாகமத்தின் முழு கோட்பாடும் அதற்குள் தான் அடங்கி இருக்கிறது. நாம் மீண்டும் ஆதாம் இழந்து போன நிலையிலிருந்து மீட்கப்பட்டு எப்பொழுதும் தேவனோடு நாம் வாழும்படியாக தேவன் கொண்டிருக்கின்றதான ஏற்பாடு தான் இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அந்த ஏற்பாட்டிற்கு பெயர் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து தான் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும்
இந்த வேத புத்தகம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய 4வது கோட்பாடு என்ன? மனிதனுடைய படைப்பும் வீழ்ச்சியும். மனிதனுடைய படைப்பும் வீழ்ச்சியும். ஆதியில் தேவனின் சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையின் மூலம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தனக்கிருந்த மகிமை மற்றும் உடைமைகள் அனைத்தையும் இழந்து விட்டான் என விசுவாசிக்கிறோம். We believe that man was originally created in the image of God, but sinned against God through his disobedience and lost all his glory and estate. ஆக தேவனாகிய கர்த்தர் அதையெல்லாம் மீட்டு கொடுப்பதற்காகவே தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்காக அனுப்பி வைத்தார்.